அதேமாரி நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாவெல்லாம் வந்து பக்குவப்படுத்த புளிச்சு போயிடும் சீக்கிரம், மாவு தயிரெல்லாம் இருந்தால். அதுக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா, இந்த மாதிரி என்ன பாத்திரத்தில் வந்து மாவோ இல்லை தயிரோ நீங்கள் சின்ன பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா, அது அதை விட பெரிய பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துக்குள்ளே உங்களோட மாவோ தயிரோ வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா, வெயிலுக்கு வந்து அந்த தண்ணி வந்து கூலிங்காக இருக்கிறனால உங்களுக்கு வந்து மாவு வந்து புளிச்சு போகாது, தயிராக இருந்தாலும் புளிப்பேறாது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா, இதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஹோம்மேடு ஃப்ரிட்ஜ். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெயில் காலத்தில் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே மாவு ஃப்ரெஷ் மாவு எடுத்திங்கன்னா 2 நாள் வச்சாலும் புளிக்காது. தண்ணி ஊற்றி கரெக்டாக வச்சுருங்க. நீங்கள் யூஸ் பண்ணது போக மிச்சத்தை வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. அதே மாதிரி தயிருக்கும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க, சீக்கிரம் புளிப்பேறாது வெயிலுக்கு. இதை வந்து ஹோம்மேட் ஃப்ரிட்ஜ். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.